Smoking causes cancer. Smoking kills. Consumption of alcohol is injurious to health. Be safe, don't drink and drive. Drug usage is injurious to health and is a criminal offense. நம்ம வாழ்க்கையில் சொல்லவே முடியாத கதைன்னு ஒன்று இருக்கும். இந்த கதை அதில் ஒன்று. லைட்டா பொறுமை பொறுமை போ. ஓடுறா, ஓடு மேலே. இதான் முடிக்கவே முடியல என்னால. ராஜேஷ், நான் வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமாடா? பெரிய புடிங்கி மாதிரி பேச சரியா? இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த லேப்டாப் நான் சிங்கப்பூர்ல இம்போர்ட் பண்ணுது. இதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? நீ நினைச்சா கூட வாங்க முடியாது. ஓ, ரோஷமா தான் இருக்கா உங்களுக்கு? திரும்பி வந்துதான் வரும். சரி விட்றா, நீ எதுடா ஃபீல் பண்ணிருக்கா? அவன் தான் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே, அவனே திருப்பி உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி ஆகணும் தான். லேப்டாப் வாங்கணும்னா அது எப்படி? உங்கள்கிட்ட காசு இருக்கா? உங்கள் வீட்டில் வேணால் கேட்டுப்பாரு. எங்கள் வீட்டில் இப்போதைக்கு கேட்குற அளவுக்கு நிலமை சரியில்லை. இப்போ தான் சீட்டு கட்டி எல்லா காசு லாஸ் ஆச்சு. இப்போ போய் நான் கேட்டேன்னு வச்சுக்கா, பொலி போட்டுருவாங்க. எங்கள் வீட்டில் நான் கேட்பேன், பட் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. என்னால் இதெல்லாம் போய் கேட்க முடியாது. என்னடா சொல்கிற? அது பார்த்துக்கலாம் விட்டு, அது வேறு பிரச்சனை. காசு வேணும் நமக்கு. காசு இல்லையே, காசு என்ன பண்ணுறது? அதுக்கு எதனா ஐடியா இருக்கு உங்கள்கிட்ட? எனக்கு எதுவும் இல்லை. வேணா எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்காரு. அவர் எதனா ஹெல்ப் பண்ண வந்து பார்க்க சொன்னார். வேணா நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். உங்ககிட்ட என்ன ஃபோன் இருக்கா? வீட்டில் எங்கள் அம்மா ஃபோன் இருக்குது. எங்கள் அம்மா வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போனால் ஃபோன் பண்ண முடியுமா? போய் ட்ரை பண்ணலாம், போய் பார்த்தா தான் தெரியும். ஏந்திரு, கிளம்பலாம். யாராங்க நான் பார்த்துருப்பேனா? இல்லைடா, நீ பார்த்துருக்க மாட்டேன். ஒரு வாட்டி நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன், அப்போ தான் நானே பார்த்தேன். நீ எதுல கோர்ட்டுக்கு போனேன்? ஒன்றும் இல்லைடா, ஒரு பிரச்சனை தான். என்னடா பிரச்சனை சொல்லிங்கிற? என்னதான் பிரச்சனை சொல்லலாம்டா. சொல்லுடா, கொஞ்சம் பொறுமையாக இரு. பார்ட் 2ல சொல்கிறேன். ஆந்திர பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் தமிழக எல்லைப் பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சட்டவிரோத போதைப் பொருள் அதிகரித்து செவ்வாய்க்கிழமை வர உங்களை கோயில் கூட்டு போலான்னு இருந்தேன். இது மாநிலத்தின் பாதுகாப்பை கூப்பிடலாம்தான்ப்பா, அவன் எங்க வரைய மாட்டானே, வேலைன்னு சுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சரி, நான் கூப்பிட்டு பாக்குறேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க அறுமுகம். வணக்கம். லாஸ்ட் வீக் 50% ஷேரில்
30% தான் வந்துருக்கு. மீதி அப்போ வரும். வணக்கம், இங்கே உன் மேடே, கொஞ்சம் டைம் கொடு, கொடுத்துட்றேன். என்கிட்ட என்ன சொல்லி சேர்ந்த ஞாபகம் வச்சுக்கோ. 2 days டைம். அதுக்குள்ள மீதி ஷேர் அமௌண்ட் வரணும். இல்லை நான் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். வணக்கம். மதன், நம்ம பேக்கப்லாம் சேஃபாக இருக்குல்ல? சேஃப் தான் சார். எல்லாம் இந்த பசுபதி தேவ் விட்டுட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஷேர் இருக்குல்ல? அதுக்கு மேலேயே இருக்கு சார். சரி, இந்த வாட்டி நீ ஒரு பண்ணு. இது என் வேலை கிடையாது. நான் எங்க இருந்து காமிச்சேன், என்னை விட்டுருங்க. சரி இரு, நான் கூப்பிட்றேன். ஹலோ, சொல்லுங்க ரேகா மேம். ஹலோ சார், நான் அசோக் பேசுகிறேன். லேக்கா மேம் உங்கள் பையன். நீங்கள் கூட உங்கள் கார்டை கொடுத்துட்டு எதனா ஹெல்ப் பண்ணால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னீங்களே. சொல்லுப்பா தம்பி, என்ன வேணும்? சார் ஒன்றும் இல்லை சார், காசு கொஞ்சம் தேவைப்படுது சார். தம்பி, இப்போ நான் வெளியே இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ காலை ஆஃபீஸில் வந்து பாரு. அண்ணா எங்களுக்கு கொஞ்சம் காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுண்ணா. நீங்கள் சும்மா ஒன்றும் தர தேவையில்ல. எதனா வேலை சொன்னால் கூட செய்யணும்ண்ணா. பாருங்கண்ணா. அண்ணா சின்ன பசங்க தான், ரிஸ்க் இருக்காது, பார்த்துக்கலாம். தம்பி, நான் சொல்கிறத கேளு. நாளைக்கு காலைல 8 மணிக்கு பிரிட்ஜு கீழே வந்து என்னை பாரு. முக்கியமான விஷயம், இந்த காலை பேசிட்டு பிறகு காலேஜ்டியை கிளியர் பண்ணிவிடு. ஆந்திராவில் கனமழை பெய்யறதுனால தமிழ்நாட்டில் கரையோர பகுதிகளுக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சரிங்க சார், நம்ம கதைக்கு வாங்க. ஆல்ரெடி அவ்வளோ பெண்டியஸ் அவ்வளோ இருக்கு. இது அவர் வேறு அவ்வளோ கேஸ் எடுத்துன்னு வர்றாரு. ஆமால, அந்த ரிப்போர்ட் இன்னும் நம்ம 2 நாளுக்குள்ள முடிக்கணும்ல. அந்த ஃபைல்ஸ் எடுப்பா. சரிங்க சார், இந்த என்ட்ரிலாம் செக் பண்ணுங்க. வாங்க சார். வணக்கம் சார். ட்ரக் மாஃபியா கூட லிங்க்ல இருந்த ஒரு என்ஐபி ஆஃபீஸர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனார். அந்த இஷ்யூக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் நார்கோட்டிக்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு வெங்கட் தான் சப்ஹெட். இவங்க செய்கிற வேலை வெளியே தெரியக்கூடாதுன்னு ஃபேக்காக ஒரு டிரைவிங் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தானுங்க. நாங்கள் சார், லேட் நைட் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்கிறீங்க? வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வேலை செய்கிற சாதாரண டீச்சர். ஆனால் நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்பெஷல் இருக்க போலீஸ். சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீங்கள் சைன் போட்டு கிளம்புங்க சார், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்தாங்க சார், சைன் போட்டுருங்க இதில். சரி சார், நான் கிளம்புறேன். சரிங்க சார், அப்படியே நான் கிளம்புறேன். முதல்ல கேம் இறக்கிட்டு அந்த மிஷின் ஓரளவுக்கு ட்ரஸ்டடானாலா? நான் பார்த்த வரைக்கும் நல்லவரே, பட் மற்றவங்க எப்படி தெரியல. அப்போனா லேப்டாப் கிடச்சிருன்னு சொல்லு. ரொம்ப கனவு காணது. முதல்ல அவர் எதை கூப்பிட்டுருக்காரு? என்னமோ நம்மளுக்கு காசு வந்தால் போதும். சரி, லேப்டாப் வாங்கிட்டு எங்கே வைக்கிறது? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் தான் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்றா. எங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். சொல்லுங்கள் சார். சார் எங்கே இருக்கீங்க சார்? ஒரு 20 மினிட்ஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், வந்துடுறேன். இன்னைக்கு முடிச்சிடலாமா சார் அந்த லேண்ட்? இது கண்டிப்பாக முடிச்சிடலாம் சார், ஒரே சிட்டிங்கில். அப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன் சார். கண்டிப்பாக முடிச்சிடலாம். நீங்கள் ஆஃபீஸ் ஆண்ட வந்துடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார்.
நாங்க சார் இன்னைக்கு எங்க டியூட்டி? இங்கே தான் சிப்கார்ட் பக்கத்தில் போட்டிருக்காங்க டியூட்டி. உங்களுக்கு? வழக்கம் போல் பிரிட்ஜ் கிட்ட தான் சார். பார்க்கலாம் சார். சரி. இங்கே வந்தது யாருக்கும் தெரியாதுல்ல? அவங்களுக்கும் எங்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாதுண்ணா. நேற்று ஒரு வேலை கேட்டிங்களே, இப்போ ஒரு வேலை வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான வேலை இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா லைஃபே க்ளோஸ். பண்ணுறதுனா சொல்லுங்கள், மேலே பேசலாம். என்ன மாதிரி வேலைண்ணா? நாங்கள் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் இருங்க. லூஸ் ஐடியா நீ அறிவு இருக்கா இல்லையா? ஆஃபீஸ்க்குன்னு சொல்கிறாரு, காது கேட்குதா இல்லையா உனக்கு? நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் தப்பே இல்லை. புரியுதா? புரியுதுடா. லைஃப் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை, சில பேக்கெட் எடுத்துன்னு போய் சேஃபாக கொடுக்கணும். அது உள்ள என்ன இருக்கும்? அதுக்குள்ளே பவுடர் இருக்குது. அன்னைக்கு நான் கெஸ் பண்ணது தான் நடந்துச்சு. ஆனால் அவன் சொல்கிறது அதே மாதிரி எல்லா நாளும் நடக்கும்னு நினச்சது தான் தப்பு. எங்களுக்கு டீல் ஓகே தானே, ஆனால் நாங்கள் கேட்குற காசு கொடுக்கணும். எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஒரு 20,000. நீங்கள் கேட்குற காசு நான் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு பேக்கெட் எடுத்து போய் சேஃபாக கொடுக்கணும். நீ ஓகேடா? இவன் ஏன் அப்படி பேசாமல் நிற்கிறான்? அவனை நான் பார்த்துக்கிறேண்ணா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள். இங்கேயே வெயிட் பண்ணுங்க, என் ஆள் ஒருத்த வருவான், மிச்சம் எல்லாம் அவன் பார்த்துப்பான். கோட் வணக்கம். என்னடா பண்ண நீ? அவர்கிட்ட போய் இந்த டீலிங்லாம் பேசிகிட்டு இருக்க? இது எவ்வளோ ரிஸ்க்கான வேணும்னு தெரியாது. இது என்ன நமக்கே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு எல்லாத்துக்கும் போய் ஓகே பவுட்ரு அதே தான் சொல்கிறேன். என்னமோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. டே அசோக்கு, நான் சொல்கிறது கேள்றா. நம்ம இது எப்பவுமே பண்ண போகிறது இல்லைடா. இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் பண்ண போகிறோம். சரியா? சரியோ தப்போ நமக்கு அந்த காசு தேவைடா. அது கிடைச்சோன்னே நம்ம கிளம்பிடலாம். நீங்கள் பாரு, தப்பை நீ ஒரு வாட்டி போனாலும் எத்தனை வாட்டி போனாலும் தப்பு தான். அது நீ என்றைக்கும் சரியாக்க முடியாது, சரியும் ஆகாது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம பண்ணுற வேலை பெரிய பிரச்சனையில் தான் கற்றுக்க முடியும். ஒன்று புரிஞ்சுக்கோ, நம்ம அதை போட்டு இழுக்க போகிறது இல்லை, எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். ஓகேவா? கொடுத்துட்டு கிளம்பிட போகிறோம். புரியுதா? இங்கே பாரு, நம்ம செய்கிற வேலை அடுத்தவங்களோட வாழ்க்கையை பாதிச்சா அது தப்பு தான். அப்போ இங்கே எவனுமே நான் அன்றைக்கி எடுத்த அந்த தப்பான முடிவு என் வாழ்க்கையும் சேர்த்து என் கூட இருந்தவங்க வாழ்க்கையை மாற்றிடுச்சு. என்னவோ பண்ணுறாப்பா. தம்பிங்களா, என்ன பண்ணுறீங்க? இல்லைண்ணா, ஒருத்தர் வெயிட் பண்ணுறோம். சரி, கோடு சொல்லு. என்னண்ணா கோடு? வணக்கம். சரி, வாங்க போகலாம். எங்கண்ணா? மதன் லாயருக்கெல்லாம் இவன் தான். சொல்லப்போனால் இவன் தான் அந்த நெட்வொர்க்கை கிரவுண்ட்லேருந்து பார்த்துக்கிறான். என்னடா இவன் வேற வெயிலில் கூட்டின்னு போய்க்கிறான். நீ தானப்பா காசு வேணும்னு கேட்ட, அனுபவி. மூடின்னு வாடா. இதுக்கு முன்னாடி இந்த வேலை எதனா பண்ணியிருக்கீங்களாப்பா? இல்லைண்ணா. இங்கே காசு வாங்குறவன் ஒருத்தன், பொருள் கொடுக்குறவன் ஒருத்தன். யார் என்ன பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாது. போன வாரம் பசுபதி, டேவிட் 2 பேர் எக்ஸ்ட்ரா காசுக்கு ஆசைப்பட்டு அவனுங்களே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதுனால வெங்கட் மூலமாக அரெஸ்ட் ஆனானுங்க. அதனால போன வாரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாப் ஆச்சு. சீக்கிரம் வாடா. எவன்டா அது நடந்து போகிற இடத்துல கல் வச்சுக்கிறேன். நில்லு. என்னண்ணாச்சு? இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறது. இதுதான் நம்ம பேக்கப். என்னண்ணா இதை மண்ணுக்குள்ளே வச்சுக்கிறீங்க? திடீர்னு ஆற்றுல வேலை வந்தால் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு தான் இது டெம்பரரி. வீக்லி 2 தடவை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பொருள் மண்ணுக்கு மேலே இருந்தால் ரிஸ்க்கு, அதுவே மண்ணுக்குள்ளே இருந்தால் ரிஸ்க்கு இல்லை.
ஹலோ. வணக்கம். வணக்கண்ணா. நாங்கள் தான். நம்ம பாக்கெட்லாம் பார்த்தாச்சா? பார்த்துட்டேண்ணா. அவர் பாட்டு கூத்துட்டு போயினே இருக்காரு. இங்க எல்லாம் அப்படிதான். சரி, இப்போ நான் அந்த பாக்கெட் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும்னு ஃபோனில் சொல்கிறேன். என் ஃபோனை தவிர வேறு எந்த கால் அட்டன் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், உங்கள் பேரை எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க. சரிண்ணா. போன வாரம் அனுப்ப வேண்டிய சரக்கும் இந்த வாரம் சரக்கும் ஒரே டைமில் கொடுக்க யோசிச்சேன். அதோட ரிஸ்க் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் பண்ணுறேன். சரி, நீ கேட்டதை குத்துறேன். சேஃபாக முடிப்பீங்களா? சேஃபாக குத்துறேண்ணா. சரி இரு, 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன். Yo, I step in clean. 148, got the mean machine. 3 to the 3 to the 6 to the 9. I keep my line sharp, I keep my shine. From the west side grid to the desert road. Hot dust on my boots, still I carry the load. They ask where I'm from, I don't need to explain. I point at the sky and I call out the name. What up, biatch? I'm back in the zone. Leave it at the tone, let the whole block know. Represent the AAQ. Represent the AAQ. பழைய ரயில்வே ட்ராக் அனுப்புவாங்க, அங்கே திறப்பான். சரிண்ணா. மாத கடைசி வேறு ஆக போகுது. இவனுக்கு வேறு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம்னா நம்ம தாலியை போட்டால் இருப்போம். தண்ணியில் அதை காட்டுக்கு மாத்திரம் தண்ணி குடிச்சிட்டு வந்தா இப்போ ஒன்றுக்கு வர முக்கியம் இருக்கு. டேய் தூக்கி போட்டு விளையாடாதடா. பார்த்தோட சொல்லினே இருக்கா. உஷாரா வாடா டேய். இதான் கடைசி பேக்கிட்டு. இவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியும்னு நினச்சே பார்க்கல. ஏதோ ஒன்று முடிச்சுட்டு கிளம்புனா சரி. டேய் பாத்துடா. வா ஒன்றும் இல்லை. டேய் ஓடுடா டேய். It's cold, the powder on the palm of my hand. Goddamn, it's coke. Coke powder, clean, refined, not sand. No medicine, no innocent mistake. ஹலோ பிரவீன், எங்கே இருக்கீங்க? இல்லை சார், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. சார் போனோம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த மாதிரி சுரேஷை மாற்றி விட்டுக்கிறேன் சார். ஓகே, நான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சுரேஷ், எங்கே இருக்கீங்க? சார், பிரிட்ஜ் பக்கத்தில். உடனே பிரிட்ஜ் மேலே வாங்க. 2 பசங்க ஏஜ் 16 to 17 இருக்கும். உடனே அவளை பிடிச்சி வைங்க. ஏன்னா வீட்டு வந்து கோக் நான் வந்துட்டே இருக்கேன். எதுக்குடா அவரை பார்த்தோன்னே ஓட சொன்னேன்? டேய் அவர் ஷூவை பார்த்தாலே தெரியல போலீஸ்கார் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஷூ பார்த்தாலே நீ போலீஸ்னு கெஸ் பண்ணிடுவியா? ஒருவேளை போலீஸ்காரா இருந்தா என்ன பண்றது? 3 மாலை கம்முனே. டேய் பிரிட்ஜ் வந்துச்சுடா. டேய் வாடா சீக்கிரம் ஓடணும்டா. வாடா சீக்கிரம் ஓடடா. டேய் எதுக்குடா கத்தினே இருக்கற? இருடா. ஏய் சீக்கிரம் வாடா. ஏய் பாத்துடா. ஏய் பா. ஏய் ஃபோன் வரல. டேய் விக்னேஷ் எனக்கு ஃபோன் பண்றா. ஏய் என்னடா ஃபோன் எங்கே மிஸ் பண்ணிட்டுக்கிறேன்டா. ஏய் சரி கொஞ்சம் பொறுமையா வா, நான் பார்த்துக்கிறேன். விக்னேஷன் நம்பர் தெரியுமா? எதுக்கு?
தெரியுமா தெரியாது அது மட்டும் சொல்லு. தெரியும்டா. ப்ரோ வா நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபோன் மட்டும் கிடைக்குமா ப்ரோ? என் நம்பர் சொல்கிறோம். இரு வரேன், ஃபோன் பேசிட்டு. தம்பி, அந்த ஃபோன்ல என்ன கேம் இருக்கு? இல்லைப்பா. இல்லையா? வணக்கண்ணா, அசோக் பேசுகிறேண்ணா. ஒரு சின்ன எமர்ஜென்சி, நான் மாட்டிக்கணும்ண்ணா. நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கணும்ண்ணா. வணக்கம். பதறாமல் நான் சொல்கிறது கேளு. நீங்கள் இருக்கிற இடம் சேஃப் இல்லை. சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பிடுங்க. சரி ஓகேண்ணா 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 ஓகே பார்த்துக்கண்ணா. ப்ரோ ஃபோன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வாடா வாடா வாடா. என்னடா சொன்னார் அண்ணன்? நம்ம 2 பேரும் உடனே இந்த இடத்த விட்டு ஓடிட்டு சொன்னாரா? சரி நீ எப்படி ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுட்ட? லீவ் மீ அலோன் 12 வார்த்தை. அதே நாள் ஞாபகம். அன்னைக்கு அந்த 2 பசங்க வரலன்னா நாங்கள் மாட்டியிருப்போம். ஏதோ ஒன்று இதாவது ஒரு பேர் செஞ்சு ஓடலாம். வா சீக்கிரம் வா. என்னடா வந்தானுங்க, ஃபோன் வாங்கினானுங்க, பேசினானுங்க. ஒரு நிமிஷம் ஃபோன் வருது. சரி பேசு. ஹலோ, எப்படி? சரி டேய் நீ முருகா, என்னடா ஆச்சு? டேய் உன்னதான்டா. டேய் கேக்குதா இல்லையா? டேய் என்னன்னு சொல்லி தான் சொன்னடா. டேய் நானும் கேட்டேங்கிறேன், நீயும் அமைதியா இருக்கிற. என்னன்னு சொல்ல மாட்டேங்க. இல்லைடா, அப்பாவுக்கு கம்பெனியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நார்மலாக தான் இருக்காராம். நான் என்ன பண்ணுறதுனே தெரியலடா. டேய் அப்படி போகாத, அப்படிக்கா வாடா. சரி விடு, அதான் நார்மல் ஆகிட்டல, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தம்பி யாருண்ணா நீங்கள்? இங்கே என்னடா பண்ணுறீங்க? சைக்கிள் பஞ்சர் போட வந்தோம், வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சரி எழுந்துரு, உன்னை செக் பண்ணணும். எதுக்கு சார்? எழுந்துருன்னு சொல்கிறேன்ல. சார் அது எங்களுக்கு தான் சார். யார் நம்பர்ப்பா இது? இல்லை சார், 2 பசங்க வந்து ஃபோன் கேட்டாங்க பேசுறதுக்கு, கொடுத்தோம். ஹலோ, எதுக்குப்பா கட் பண்ணுறான்? தெரியல சார், யாரோ 2 பசங்க வந்து ஃபோன் வாங்கிட்டு பேச முடியும். சரி எழுந்துருப்பா, போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பலாம். ஏன் சார்? வா சொல்கிறேன். சார் நாங்கள் ஒன்றுமே பண்ணல சார். ஒழுங்கா வண்டியில் ஏறினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. சார் கொஞ்சம் நாங்கள் பேசுறது கேளுங்க சார். சார் சின்னதாக ஒரு என்கொயரி மட்டும் சார் இருங்க சார், நீங்கள் சொல்கிறத கேளுங்க சார். விட்டுருவோம். சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சவுத் அமெரிக்காவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மோஸ்ட் அடிக்டிவ் ட்ரக் இப்போ ஏன் நாட்டுக்குள்ளேயும் வந்துடுச்சு. எது நடக்கூடாதுன்னு நினச்சாலும் அதுதான் நடக்குது. சார் அந்த 2 பசங்களையும் நல்லா விசாரிச்சுட்டேன் சார். ஏதோ 2 பசங்க வந்து தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறானுங்க. நம்பரை மார்க் பண்ணிருக்கேன் சார். சரி, அந்த பசங்க அவனாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவனை அனுப்பிச்சி விட்ருங்க. சரி சார். நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லா ஸ்கெச்சிங் பண்ணுறாலாம் பார்த்து கூப்பிட்டுவாங்க. போன வாரம் கட்ட சாம்பிள், இந்த வாரம் கட்ட சாம்பிள் ஒரு டெஸ்டிங் அப்பார்ட்டிங் அனுப்புங்க. சிம்லா டிசைனாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சரி சார்.
சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். இந்த ஃபோன் எனக்கு பிரிட்ஜில் கிடச்சிது. இந்த ஃபோன் வந்து எவ்வளோ கால்ஸ் போயிருக்குன்னு ட்ரேஸ் பண்ணி பாருங்க. இந்த ஃபோன் மேலே எனக்கு ஒரே சஸ்பெக்டாக இருக்குது. சரி சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார். அங்கேருந்து தப்பிச்சு போய் நடந்ததெல்லாம் விக்னேஷ் அண்ணா கிட்ட ஃபோனில் சொன்னோம். அடுத்த நாள் எங்களை ஒரு இடத்துக்கு வர சொன்னார். பாப்பா நல்ல வேலையை முடிச்சிட்டிங்க போல. இதுக்கு தான் புடலாம் பசங்க நம்பக்கூடாதுன்றது. அன்னைக்கே சொன்னேன் இது எவ்வளோ ரிஸ்கான வேலைன்னு. நீங்கள் மாட்டா துண்டு துண்டா வெட்டி போட்டுருவானுங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. டா எத்துன்னு போ. அன்றைக்கி தான் நான் கடைசியாக சந்தோஷமாக இருந்த நாள். நான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. மிஷின் பாஸ். டேய் இன்னும் நீங்கள் போலையா நீங்கள்? பதினாறு 17 வயசு பசங்க அவங்க கிட்ட கொக்கைன் எப்படி போயிருக்கும்? நான் காரணம் கவர்மெண்ட்டா இல்லை கவர்மெண்ட்டை வர சரி, அதாவது ஸ்டாஃப்ஸ் ட்ரெயின் போனால் ஆடு என்னத்துக்காக இருக்குது? இந்த மாதிரி பல கேள்விகள். ஆனால் பதில் எதுவும் இல்லை. இருக்கக்கூடாது, ஒருத்தனை இருக்கக்கூடாது. தூக்க மொத்த பேரும் தூக்க. சார் ஒரு லீடு கிடைச்சிருக்கு சார். சார் நீங்க கொடுத்தீங்களே சார் இந்த ஃபோனோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணும்போது இதுல ரிசீவ் ஆன கால்ஸும் சென்ட் ஆன கால்ஸும் நேற்று அந்த பிரிட்ஜில் நான் ஒரு ஃபோன் பிடிச்சேன்னு சொன்னேன் சார், ஒரு நம்பர் அதுவும் சேமா இருக்கு சார். மழை வருதுன்னு நானும் ஒரு மாறிடுவான். டேய் வெங்கடே. சொல்லுங்கண்ணா. காலைல தான் வரல, ஈவினிங்காச்சும் அப்பா கேக் வெட்டலான்னு இருக்கு. ஓ சாரி, வந்து சரி மறந்துட்டேண்ணா. அப்புறம் நைட்டு வெளியே போகலான்னு இருக்கிறேன்டா. ஒழுங்கா வா, வேலைக்கு இல்லைன்னு சொல்லின்னு இருக்காத. அது கண்டிப்பாக வந்துடுறேண்ணா. சரி நான் பசங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேண்ணா. சரி லீகலாக என்ன ஒர்க் இருக்காலாம் பாருங்க, நான் வரேன். சரி சார். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் யாரையோ ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சுட்டு தான் இருக்கு. நமக்கு தெரியாமலே பல பேருக்கு நம்ம விரோதியாக இருக்கோம். அம்மா சீக்கிரமா ரெடியாம்மா, தம்பி வேற வரேன்னு சொல்லிட்டான். கார் எடுத்துன்னு வந்துட்டேன், 10 நிமிஷத்துல கிளம்பணும். ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம். என்னப்பா 20% ஷேர் வந்துச்சா? இதே மாதிரி கரெக்டாக இருந்தா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஷேர் அமௌண்ட்டுக்கு மேலேயே காசு வந்ததுனால விக்னேஷுக்கு அந்த ஒரு பேக்கெட் லாஸ் ஆனது கவலை இல்லை. ஆனால் அந்த பேக்கெட் யார்கிட்ட மாட்டுச்சுன்ற கேள்வி அவர் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம். ஆனால் சிலருக்கு சோகத்தில் முடியும். இவ்வளோ நேரம் நம்ம லாயர் மூலமாக பார்த்த நெட்வொர்க் வெறும் ஒரு துளி தண்ணிக்கு சமம். இன்னும் அதை பற்றி பார்க்க வேண்டியது ஒரு கடல் அளவுக்கு இருக்குது.
வணக்கம். லாயர் நெட்வொர்க்ல இருக்கிற எவனும் உயிரோட இருக்க விட புரியுதா? சீக்கிரம் வேலையை முடி.